السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஒருமுறை யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப நாம் நம்முடைய நஃப்ஸை சீர்திருத்துவதற்காகவும் தூய்மைப்படுத்துவதற்காகவும் பரஸ்பரம் அன்பு நேசம் மற்றும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதுதான் அல்லாஹுடைய நாட்டத்திற்கேற்ப ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜலசாவை துவக்கிய நோக்கமாக இருந்தது. எனவே இந்த 3 நாள்களில் இந்த நோக்கத்தை கண்முன் நிறுத்துங்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இதை ஒரு சாதாரண மாநாடாக கருதாதீர்கள். நாம் ஒரு அசாதாரணமான தூய மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டால்தான் இந்த நோக்கம் நிறைவேற முடியும். அதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய வழிகாட்டல் மற்றும் விருப்பத்தை முன்னிறுத்தியவாறு உங்களுடைய இந்த 3 நாள்களை கழியுங்கள். பிறகு நீங்கள் பொறுமை காருங்கள். நாம் இந்த சிந்தனையை கொள்ளவில்லை என்றால், இதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால், பிறகு நாம் இங்கு வந்திருப்பது பயனற்றதாக இருக்கும், வீணானதாகிவிடும். ஜலசாவுக்கு இவ்வளவு விசாலமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பவுண்டுகள் செலவு செய்யப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான ஊழியர்களுடைய கடுமை உழைப்பு இருக்கின்றது. இது வெறும் ஒரு உலக திருவிழாவாக பிறகு ஆகிவிடும். எனவே ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாள்களில் முழுமையான முறையில் உலக விவகாரங்களை உள்ளத்திலிருந்து வெளியேற்றிவிட்டு இந்த ஜலசாவில் கலந்து கொள்வதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜலசா நடத்துவதற்கான நோக்கங்களை கூறியிருக்கின்றார்கள். அவற்றை நான் எடுத்து கூறிவிடுகின்றேன். ஒரு நோக்கம் தூய்மை, இறையச்சம், இறைவனுக்கு அஞ்சுதல், ஒரு சகோதரத்துவம், பணிவு, உண்மை, நேர்மை மற்றும் மார்க்க பணிகளுக்காக மும்முரத்தை வெளிப்படுத்துதல். இந்த விஷயங்களுக்காகத்தான் ஜலசா நடத்தப்படுகிறது. இவற்றை இந்த நாளில் ஒவ்வொருவரும் தன்முன் நிறுத்த வேண்டும். முதல் விஷயம் தூய்மையாக இருத்தல். சாதாரண சொற்களில் கூறிவிடலாம் நேர்மை அல்லது இறையச்சம் என்று. ஆனால் ஜுஹத் என்ற சொல்லின் ஆழமான விஷயம் என்னவென்றால் எல்லா விதமான உணர்வுகளையும் தியாகம் செய்வது. நாம் நம்மை சுய ஆய்வு செய்ய வேண்டும். நாம் இந்த நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றோமா அல்லது நம்முடைய உள்ளத்தில் இந்த சிந்தனை உருவாகின்றதா? ஜுஹத் என்பதன் பொருள் நம்முடைய உள்ளத்தின் ஆசையால், அதாவது நம்முடைய ஆசைகளை இறைவனுக்காக விட்டுவிடுவது. எனவே நாம் நம்மை சுயாய்வு செய்ய வேண்டும். நாம் இந்த நிலையை உருவாக்குவதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றோமா அல்லது செலுத்தியுள்ளோமா? நம்முடைய உள்ளத்தில் இதற்கான ஆசை இருக்கிறதா? பிறகு இதனுடைய பொருள் நிரந்தரமான முறையில் எந்த ஒரு விஷயத்திலிருந்து தவிர்த்து கொண்டே இருப்பது, அதை வன்மையாக தடுப்பது. இந்த நிலை நம்முள் இருக்கின்றதா? உலக ஆசைகள், தீமைகள், வீணான விஷயங்கள் நமக்கு சிறு சிறு நேரத்திற்கு பிறகு
தன் பக்கம் ஈர்த்து விடுகின்றனவா? பிறகு இதன் பொருள் என்னவென்றால், உலகத்தை விரும்பக்கூடாது. உலகத்தை சம்பாதிப்பதை இறைவன் தடுக்கவில்லை, ஆனால் மார்க்கத்தை விட உலகத்திற்கு முன்னுரிமை அளிப்பதை தடுத்துள்ளான். எனவேதான் நாம் ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் கூறுகின்றோம், மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிப்போம் என்று. இவ்வாறு ஆண்களும் பெண்களும் உறுதியெடுத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கையை பேணக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் நம்முள் எப்போதும் இதை உள்ளத்தில் வைத்திருக்கின்றோம்? அல்லாஹுடைய திருப்திக்காக சில விஷயங்களிலிருந்து தவிர்த்திருத்தல் என்பதும் இதன் பொருள் இருக்கின்றது. மேலும் தம்முடைய விவகாரங்களை அல்லாஹ்விடம் மட்டுமே விட்டுவிடுவது, அல்லாஹுடைய விருப்பத்தை நோக்கமாக ஆக்கிக்கொள்வது, மனித ஆசைகளிலிருந்து முற்றிலும் தவிர்த்திருப்பது முயற்சி செய்ய வேண்டியது. இந்த ஒரு சொல்லிலேயே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு சீர்திருத்திற்கான எல்லா வழிகளையும் எடுத்துக் கூறிவிட்டார்கள். இந்த ஒரே ஒரு சொல்லின் ஆழத்தை புரிந்து கொண்டு இதன்படி நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டால் மட்டுமே நம்முடைய உலகமும் சீராகிவிடும், நம்முடைய இம்மையும் மறுமையும் சீராகிவிடும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இவ்வாறு விளக்கமளித்துள்ளார்கள்: இஸ்லாத்தில் துறவரத்திற்கு எந்த இடமும் இல்லை. ஹலாலை உங்கள் மீது ஹராமாக்கிக் கொள்வது, இதனால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஒருவர் உலக விஷயங்களை விட்டு காடுகளில் சென்று விடுகின்றார் என்றால், உறவுகளுக்கான அந்த உரிமைகளை செலுத்தவில்லை என்றால், இதுவும் ஜுஹத் என்ற சொல்லுக்கு எதிரானதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் இருந்தவாறு உணர்வுகளை அர்ப்பணிக்க வேண்டும், அதுவும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். இது ஜுஹத் எனப்படுகின்றது. ஒருவர் உரிமையை விடுகிறார் என்றால் அல்லாஹுக்காக விட வேண்டும், இதுவும் ஜுஹத் ஆகும். உலக ஆசைகளை அல்லாஹுடைய திருப்திக்காக விட வேண்டும். மேலும் செல்வத்தை மார்க்கத்தை உயர்த்துவதற்காக செலவு செய்வது, மேலும் படைப்பினங்களுக்காக செலவு செய்வது. ஆக செல்வத்தை சம்பாதிப்பது தடுக்கப்படவில்லை, ஆனால் ஒவ்வொருவருக்கான உரிமை வைப்பது என்பது நம்பிக்கையாளருக்கு வைக்கப்பட்டுள்ள நிபந்தனையாகும். அல்லாஹ் அருளினால் இந்த செலவுக்கான நிலை நமக்கு பல விஷயங்களில் தென்படுகின்றன. இன்றும் இது எந்த ஜுஹத் என்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதைத்தான் நம்மிடம் உருவாக்க விரும்பினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப. மேலும் ஜலசாவுடைய நோக்கங்களிலும் அதை வைத்துள்ளார்கள். இந்த ஒரு விஷயமே நம்மிடம் உண்மையில் உருவாகிவிட்டதென்றால் நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியும், நம்முடைய சூழலில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், மார்க்கமும் உலகமும் ஒரு இடத்தில் ஒன்று சேர முடியாது, ஒரே ஒரு நிலையை தவிர. இறைவன் நாடும் பொழுது ஒருவருடைய இயல்பை எந்த அளவுக்கு நட்புடையவராக ஆக்கிவிடுகிறார் என்றால், அவர் உலக விஷயங்களிலிருந்தும் கூட மார்க்கத்தில் ஈடுபட்டிருப்பார். அப்படிப்பட்டவர் மிக குறைவாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிக்கின்றார்கள். ஒரு நபர் பற்றி தஸ்கிரத்துல் அவுலியாவில் கூறப்பட்டுள்ளது, ஒருவர் ஆயிரக்கணக்கான கொடுக்கல் வாங்கலில் மூழ்கியிருந்தார். ஒரு இறைநேசர் அவரை பார்த்தார், மேலும் அவர் மீது ஆன்மீக பார்வை செலுத்தினார். அப்பொழுது அவருக்கு தெரிய வந்தது, அவருடைய உள்ளம், அதாவது அந்த வியாபாரம் செய்யக்கூடியவருடைய உள்ளம் இந்த அளவு கொடுக்கல் வாங்கலதும் கூட இறைவனோடு எந்த அளவுக்கு ஈடுபட்டிருந்தது என்றால், அப்படிப்பட்ட நபரை பற்றி தான் அல்லாஹ் கூறுகின்றான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வ பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். எந்த ஒரு வாணிபமும் கொடுக்கல் வாங்கலும் இவர்களை அல்லாஹ் நினைவு கூறுவதை விட்டு விலக்கி வைப்பதில்லை. இவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள், இறைவனை மறப்பதில்லை. எந்த யாசகர் உலக வேலைகளுக்காக பயந்து போய்விட்டு ஒரு தனியாக அமர்ந்து விடுகின்றாரோ அவர் புகழத்தக்கவர் அல்ல, இஸ்லாத்தில் துறவரம் அல்ல. நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களை விட்டுவிடுங்கள் என்றும் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் என்றும் இஸ்லாம் கூறுவதில்லை. மாறாக நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கான அந்த வியாபாரத்திற்கான உரிமையும் செலுத்த வேண்டும், ஆனால் மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். எனவே உலகத்தில் வாழ்ந்தவாறு மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பவர்களாக நாம் ஆகும்போதுதான்
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விருப்பம் மற்றும் அன்னாருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆவோம். இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், ஜுஹத் என்ன சொல்ற நாம் பெறுவதற்காக அல்லாஹை வணங்குவது அவசியமாகும். தீமைகளை நாம் விட்டொழிக்க வேண்டிய தேவை இருக்கும். நல்லொழுக்கத்தை நாம் பேண வேண்டி இருக்கும். மனக்கசப்புகளை அகற்றி சமரசத்திற்காக வித்திட வேண்டும். அல்லாஹுடைய விருப்பத்திற்காக அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை ஊக்குவிப்பது ஜுஹத் எனப்படுகின்றது. ஆக ஜுஹத் என்பதை பற்றி நான் இந்த விஷயங்களை கூறியிருக்கின்றேன். மேற்கொண்டு விளக்கத்தில் சொன்னால் இன்னும் மேற்கொண்டு நன்மைக்கான வழிகள் திறந்து கொண்டே செல்லும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஜலசாவுடைய நோக்கங்களில் இது ஒரு மிக பெரும் நோக்கமாக எடுத்து கூறியுள்ளார்கள். நான் கூறியது போன்று நாம் இந்த விஷயங்களை நம்முள் உருவாக்கி கொண்டோம் என்றால் பிறகு ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். மற்ற விஷயங்களையும் அன்னார் கூறியிருக்கின்றார்கள். ஜுஹதுக்கான விளக்கம் இவ்வாறு இருக்கின்றது. ஜலசாவுடைய ஒரு நோக்கம், இன்னொரு நோக்கம் இறையச்சத்தை பெறுவதாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், ஒவ்வொரு நன்மையின் வேர் இந்த இறையச்சமாகும். இந்த நஸம் இப்பொழுது பாடப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ்விடமிருந்து இல்ஹாம் வந்தது, அகர் ஏ ஜட் ரஹி தோ சப் குச் ரஹா ஹை, இந்த வேர் இருக்கிறது என்றால் அனைத்தும் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் இறையச்சத்தின் பக்கம் கவனமூட்டி இருக்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனின் ஆட்சியை உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வந்தார்கள். அன்னாருக்கும் அல்லாஹ் இவ்வாறு கூறினான், உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூறிவிடுங்கள், நன்மையின் வேரை பிடித்துக் கொள்ளுங்கள். இது இறையச்சமோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு இறைவனும் கிடைத்து விடுவான், உலகம் கிடைத்துவிடும். உலகத்திற்கு பின்னால் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தால் உலகத்தின் தற்காலிகமான பலனை வேண்டுமானால் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் இறைவனை நீங்கள் திருப்திப்படுத்துவதில் எந்த ஒரு அடியும் எடுத்து வைத்திருக்க மாட்டீர்கள். விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹின் மீது ஈமான் கொள்கின்றோம், தொழுகின்றோம், இது மட்டும் போதுமானது அல்ல. இறையச்சத்தின் அந்த தரம், அந்த நிபந்தனை நிறைவேறவில்லை என்றால், இறைவனுடைய அச்சம் மற்றும் அவனுடைய அன்பிற்கான அந்த அவசியமான விஷயங்கள் நிறைவேறவில்லை என்றால் பிறகு எந்த ஒரு பலனும் இல்லை. இது இருந்தால்தான் உண்மையான முறையில் நாம் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். மார்க்க தேவைகளுக்காக, நம்முடன் ஆன்மீகம் ஏற்படுவதற்காக, தக்வா ஏற்படுவதற்காக நாம் துவா செய்யாமல் உலக விஷயங்களுக்காக மட்டும் துவா செய்தால் பிறகு அப்படிப்பட்ட துவாக்களை அல்லாஹ் பொருட்படுத்தவே மாட்டான். எனவே இந்த அடிப்படையில் நாம் நம்மை சுய ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நாம் இந்த ஆய்வு செய்வோம் என்றால் பிறகுதான் நாம் நம்முடைய நோக்கங்களை பெறக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் ஜமாத் அடிப்படையிலும் கூட எல்லா தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்போம். எதிரிகள் நமக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த பரப்பக்கூடிய அந்த தீமைகள், எதிரிகள் கூட தொழத்தான் செய்கின்றார்கள். பாகிஸ்தானில் எதிரிகள் கூறுகின்றார்கள், தொழுவதற்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது, அகமதிகள் தொழக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த எதிரிகளுடைய அந்த எண்ணத்திலேயே குழப்பம் இருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய பார்வையில் ஒன்று, இப்படிப்பட்ட மக்களுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. யார் அநீதியளிக்கக்கூடியவர்களோ அவர்களுடைய அநீதியை பரப்பக்கூடியவர்கள், அநீதியை பரப்புங்கள் என்று போதிக்கக்கூடியவர்கள், வழக்கு தொடக்கக்கூடியவர்கள், கொல்லக்கூடியவர்கள், அதன்படி செயல்படக்கூடியவர்கள், இவர்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப தங்களுடைய மறுமையை சீர்கெட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய திருப்தியை பெறப்போவதில்லை. எனவே இப்படிப்பட்ட மக்களுடைய முன்மாதிரிகளை நாம் பார்க்கின்றோம். பிறகு நமக்கு மேற்கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவாறு இறையச்சத்தில் முன்னேறுவதற்கும் ஈமானில் முன்னுக்கு எடுத்து செல்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இம்மையை மறுமையும் சீர்தூக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் உண்மையான நன்மையை தேடுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக, அதை நிறைவேற்றுக்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அது ஒரு நம்பிக்கை கொண்டவர், உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் தனிச்சிறப்பாகும். அது களப்பற்ற முறையில் அல்லாஹுக்கு முன்னால் செய்யக்கூடிய சஜிதா மற்றும் ருக்குவின் மூலமாக கிடைக்கின்றது. அந்த நன்மையில் களப்பற்ற தன்மையும் அழுது மன்றாடுதலும் உருக்கமும் இருக்கும். அந்த நன்மையில் நம்முடைய அல்லும் பகலும் அல்லாஹை நினைவு கூறுவதை நம்முடைய நாவில் நனைய வைக்கும். அந்த நன்மையின் மூலமாக இனி வணங்குவதற்கான உயர்தரத்தை நாம் பெற முடியும். அதில் தன்னலம் இருக்காது. அந்த நன்மையில் உண்மையான முறையில் அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியது இருக்கும். இறைச்சத்தினுடைய சென்றவாறு ஏழைகள் மற்றும் அனாதைகள் மீதான அன்பில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்போம். இதை அனைத்தும் பெறுவதற்காக அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் பில்லாவில், அதாவது அல்லாஹின் மீதான ஈமானில் முன்னேறுங்கள்.
அல்லாஹின் மீது ஈமான் முழுமையாக இருக்கும் பொழுது பிறகு தீமையிலிருந்து தவிர்ந்திருப்பது மற்றும் நன்மைகள் செய்வதன் பக்கமும் மனிதன் கவனம் செலுத்துவான். இதை புரிவதற்காக நமக்கு மறுமையின் மீதும் நம்பிக்கை இருக்கின்றது, இதுவும் நடக்கும் என்று. பிறகு நமக்கு தீமையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு கவனம் ஏற்படும். இதுதான் மறுமையின் முடிவின் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு திருக்குரான் படிப்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இது இருக்கிறது என்றால், இந்த கவனம் நிலை பெற்றிருக்கிறது என்றால், அதை புரிவதன் பக்கம் கவனம் இருக்கிறது என்றால், பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பற்றி கவனம் பிறக்கும். பிறகு இதனால் மனிதன் நன்மையில் முன்னேறுகின்றான், இறைச்சத்தில் முன்னேறுகின்றான். இவை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால், இவற்றை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் நம்மிடம் உருவாக்க விரும்புகின்றார்கள். இல்லை என்றால் வெறும் பையத் மட்டும் செய்து விடுவது, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அஹ்மதி முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னேற்புக்கேற்ப தோன்றிய வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களை மஹதி அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறுவது மட்டும் போதுமானது அல்ல. எனவே ஜலசாவுடைய நாள்களில் ஒவ்வொருவரும் தன்னை சுய ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சில் படி செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். ஜலசா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, மேலும் என்ன ஒரு புரட்சியான மாற்றத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். நம்முடைய தொழுகைகள், நம்முடைய இபாதத்துகளின் தரம் மேம்பட்டிருக்கின்றதா, நம்முடைய கவனம் தொழுகையின் போது அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே இருக்கிறதா, அல்லாஹுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு பக்கம் நாம் கவனம் செலுத்துகின்றோமா, அடியார்களுக்கான அந்த உரிமைகளை செலுத்துவதன் தரம் முன்னரை விட மேலோங்கி இருக்கின்றதா, நாம் நம்முடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பக்கம் கவனம் நமக்கு முன்னரை விட அதிகமாகி இருக்கின்றதா. அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிடம் உங்களுடைய உடன்படிக்கைகளை பற்றியும் கேட்கப்படும். எனவே நான் கூறியது போன்று மார்க்கத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்போம் என்று நாம் கூறியிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மிடம் நம்முடைய உடன்படிக்கையை பற்றி கேட்டால் அவனுக்கு நாம் நேர்மறையான பதில் அளிக்க முடியுமா? ஆம், நிறைவேற்றி இதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம் என்று கூற முடியுமா? அல்லது இங்கும் அங்கும் உள்ள சாக்குப்போக்களை தேடக்கூடியவர்களாக இருப்போமா? பிறகு ஒருவர் மற்றவர்களுடன் செய்துள்ள அந்த உடன்படிக்கையையும் நிறைவேற்றுவதும் அவசியமாகும். இந்த கட்டளையை அல்லாஹ் திருக்குரான் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் திருக்குரானை இந்த அளவு கவனத்தோடும் நீயத்தோடும் படிக்கும் பொழுது அதன்படி செயல்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு படிக்கும் பொழுது தான் நாம் உண்மையான ஈமான் கொள்ளக்கூடியவர்களாகவும் இறைச்சின்படி செல்லக்கூடியவர்கள் என்று தகுந்தவர்களாகும். மேலும் இறைச்சம் செயல்படி செயல்பதற்கு நாட்டின் கட்டளை படியும் நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத விஷயமாக இருக்க வேண்டும். உதாரணமாக பாகிஸ்தானில் அகமதிகளை தொழுவதில் மற்றும் திருக்குரானை ஓதுவதிலும் தடுக்கின்றார்கள். மார்க்கத்தின் அடிப்படையான விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. மார்க்கத்தில் தலையிடுவதற்கு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் தகுதி இல்லை. இந்த உடன்படிக்கை ஒரு அகமதி நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹின் உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டுகின்றது. அவனுடைய அடியார்களுக்கான உரிமைகளையும் நிறைவேற்றுவது நமக்கு கவனம் ஊட்டுகிறது. அது இறையச்சமாகும். அந்த இறையச்சத்தினுடைய செயல்படுவது ஒவ்வொரு அகமது முஸ்லிமின் கடமையாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் ஒரு நோக்கம் மென்மையான உள்ளத்தை உருவாக்குவதை பற்றி குறிக்கின்றார். இதன் பக்கமும் கவனம் இருக்க வேண்டும். இங்கு வங்கும் கூட நாம் இதன் பக்கம் நம்முடைய சீர்திருத்தத்தை செய்யவில்லை என்றால் பிறகு இங்கு வரக்கூடிய அந்த நோக்கமே நிறைவேறாது. அல்லாஹ் யாரை பற்றி இவ்வாறு கூறியிருக்கின்றனோ, காசிமீன் அல் கைன வல் ஆஃபீன் அனினாஸ், அவர்களுக்கு தான் சொர்க்கத்திற்கான லட்சியத்தை வழங்கியிருக்கின்றான். அதாவது இந்த மக்கள் கோபத்தை தணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் மக்களை மன்னிக்கக்கூடியவர்கள். எனவே கோபத்தை அமுக்கிக் கொள்வது மற்றும் மன்னித்து விடுவது மிகப்பெரிய பண்பாகும். எவர்களுடைய உள்ளத்தில் மனக்கசப்புகள் இருக்கின்றனவோ, கோபத்தால் நிறைந்து விடுகின்றார்களோ, அவர்கள் இந்த சூழலில் வந்து அல்லாஹுடைய இந்த கட்டளைப்படி ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப உள்ளத்தில் மென்மையும் பணிவையும் உருவாக்க வேண்டும். சமரசத்திற்கான வித்திட வேண்டும். மேலும் இந்த சூழலை அவர்கள் பிற்காலத்தில் எங்கு சென்றாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் சரி, தம்முடைய வாழ்நாளில் இந்த சூழலையும் எடுத்துக்கொண்டு அதையும் இஸ்லாமிய சமூகம் என்று அழைக்கப்பட தகுந்த சூழலாக ஆக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக ஆக வேண்டும். இதனால் அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக ஆவோம். மேலும் மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு அல்லாஹுக்கு எவ்வளவு அதிகமாக பிடித்தமானது என்றால், அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர்களை நேசிக்கின்றான். யார் அல்லாஹுடைய அன்பு வேண்டாம் என்று நினைப்பார்கள்?
எனவே எவர்களுடைய உள்ளத்தில் ஒருவர் மற்றவருக்காக ஒரு மனக்கசப்புகள் இருக்கின்றனவோ அவை இந்த நாட்களில் மன்னிக்கக்கூடிய நாட்களாக ஆக்கி அந்த மனக்கசப்புகளை முடிவு கொண்டிருக்கும் செய்ய வேண்டும். மேலும் உண்மையான உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரை மன்னித்து எல்லா பகைமைகளையும் அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அழகான இஸ்லாமிய சுற்றுச்சூழலை நாம் கட்டமைக்க முடியும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய பையத்தில் நாம் வந்திருப்பதற்கான அந்த நோக்கம் அப்பொழுதுதான் நிறைவேறும். மனக்கசப்புகளை அகற்றுவதற்கான கட்டளை மட்டுமல்ல, அதற்கும் மேற்பட்டு நாம் மற்றவர்களுடன் பேருதவியோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த பேருதவியோடு நடந்து கொள்ளும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை உருவாக்குவதற்கு ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்பு வழங்குவதையும் கூறியிருக்கின்றார்கள். எனவே இதையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அஹ்மதி அல்லாதவர்கள் அவர்கள் இதனால் பெரும் தாக்கம் அடைகின்றார்கள். பலமுறை கூறுகின்றார்கள், நாம் அஹ்மதியா ஜமாத் மக்களிடம் ஒரு சகோதரத்துவம் இருக்கின்றது, ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இதை ஒவ்வொரு அஹ்மதியும் தன்னுடைய வாழ்வில் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இது மற்றவர்கள் முன்னாடி வெளிக்காட்டுவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. உண்மையில் இது நம்முடைய வாழ்வின் அங்கமாக ஆக்க வேண்டும். அல்லாஹுக்காக நாம் கோபத்தை அறிந்துவிடும் பொழுது, பழிவாங்காத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதற்கு எவ்வளவு பெரிய நட்கொலி என்றால் அதற்கு விட வேறு எதற்கும் கிடையாது. ஆக இதுதான் இந்த தரமாகும். இதை அல்லாஹுக்காக நாம் நம்முடைய சொந்த மனக்கசப்புகளை அகற்றிவிட வேண்டும். பிறகு எப்படிப்பட்ட நட்கொலி கிடைக்கும் என்றால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவனுடைய அருள்களுக்கு வாரிசாகிவிடும். இதன்படி செயல்படக்கூடிய ஒரு நட்பாக்கியம் பெற்றவர்கள் ஆவார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசுகளாகி இருக்கின்றார்கள். உள்ளத்தின் கடுமை சிறு சிறிதாக மென்மையான உள்ளத்தை முடிவு கொண்டு வந்து விடுகின்றது. எந்த முன்மாதிரி நிலைநாட்டுவதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் வழிகாட்டிருக்கின்றாரோ அதை நம்மால் நிலைநாட்ட முடியாமல் போய்விடும். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், இந்த நல்லொழுக்கத்தின் தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த ஜலசாவில் முயற்சி செய்யுங்கள். அப்பொழுதுதான் இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக உங்களால் ஆக முடியும். பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்கள் ஜலசாவில் வருவதற்கான ஒரு நோக்கம் ஒருவர் மற்றவருடன் சகோதரத்துவம் மற்றும் அன்பை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ரஹமாவு பைனஹும், அதாவது அவர்கள் ஒருவர் மற்றவரோடு மிக அதிகமாக கருணை புரியக்கூடியவர்கள் ஆவார்கள். ஒருவர் கருணை காட்டும் பொழுது பிறகு அன்பு சகோதரத்துவம் அதிகமாகும். மேலும் நிர்வாகத்திற்கு முன்னாலும் எந்த ஒரு சண்டைகள் வருகின்றனவோ அந்த சண்டைகள் முடிவு கூறுவதில்லை என்றால் பிறகு அவை சகோதரத்துவத்தில் இருக்கும் பொழுது அந்த சண்டைகளை உருவாகாது. ஆக இஸ்லாமிய போதனை நொழியில் இந்த சுற்றுச்சூழலை உருவாகத்தான் மசீஹ் இஸ்லாம் அவர் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கியாமத் நாள் என்று கூறுவான், எங்கு அந்த மக்கள் என்னுடைய கம்பீரம் மற்றும் என்னுடைய மேன்மைக்காக ஒருவர் மற்றவர் நேசித்த மக்கள் எங்கே? பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், இன்று என்னுடைய நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இல்லாத இந்த நாளில் நான் அவர்களுக்கு என்னுடைய கருணையின் நிழலின் கீழ் இடத்தை கொடுக்கின்றேன். எவர்கள் இந்த கட்டளைப்படி செயல்படுகின்றார்களோ, அல்லாஹுடைய கருணைக்கு வாரிசாகின்றார்களோ, அல்லாஹுடைய நிழலுக்கு கீழ் வருகின்றார்களோ, பிறகு இவர்களை பற்றி இவர்கள் தான் நட்பேக்கம் பெற்றவர்கள் ஆவார்கள். பிறகு மசீஹ் இஸ்லாம் கூறுகின்றார்கள், பணிவு என்ற பண்பு இதுவும் கூட அன்போடு தொடர்புடையது. பல மக்கள் பணிவை வெளிப்படுத்துகின்றார்கள், ஆனால் தங்களுடைய அந்த நோக்கம் முன்னாடி வரும்பொழுது பணிவு பின்னால் விட்டு விடுகின்றார்கள். அப்பொழுது அகம்பாவம் வந்து விடுகின்றது, தற்பெருமை முன்னால் வந்து விடுகின்றது. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி கூறுகின்றான், அவர்கள் பணி உள்ளவர்களாக இருப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனன் வ இதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அதாவது ரஹ்மானின் அடியார்கள் யார் என்றால் அவர்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள். அறிவியலர்கள் அவர்களோடு உரையாடும் பொழுது பதிலுக்கு சலாம் அலைக்கும் என்று கூறுவார்கள். எனவே எங்கு உணர்வுகள் தூண்டிவிடப்படுகின்றனவோ, எங்கு தற்பெருமை எடுத்து கூறி சண்டைக்கான சூழல் உருவாக்கப்படுகின்றதோ அங்கு பணிவான மக்கள் சலாம் கோரி சென்று விடுவார்கள். அகம்பாவம் காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் அறிவீரர்கள் என்று கூறியிருக்கின்றான், முட்டாள்கள் என்று கூறியிருக்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய திருப்திக்காக ஒரு போட்டியை நிராகரித்த போது அல்லாஹ் அன்னாருக்கு கூறினான், தேரி ஆஜிசானா ராஹி உசை பசந்தாய், அதாவது உம்முடைய பணிவான வழிகள் அவனுக்கு பிடித்து விட்டன.
ஆக இந்த தரத்தை நாம் நம்முள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹுடைய உண்மையான அப்து ஆவதற்கு, அடியாராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் சமூகத்தில் நல்ல முன்மாதிரியை உருவாக்கி சீர்திருத்தத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஹிக்மத்தோடு, மேலும் மென்மையோடு சீர்திருத்தம் நடைபெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இந்த அகம்பாவம், தற்பெருமை இவைதான் சண்டைகளை வளர்க்கின்றன. எனவே பணிவில் வந்து அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற பண்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களில் அல்லாஹுடைய ரஹ்மான் எனும் பண்பை ஈர்ப்பதற்காக இருக்க வேண்டும். இந்த பண்பு சமூகத்தில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை ஏற்பதற்கு வழிவகுக்கும். அகம்பாவத்தின் காரணமாக மக்கள் அழிந்து போகின்றார்கள். இன்று உலகத்தில் இந்த உலகம் எந்த குழப்பத்தில் மூழ்கி இருக்கின்றதோ, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கின்றது, போர் தொடுக்கின்றது. அது தங்களுடைய தற்பெருமை மற்றும் தங்களுடைய பெருமையை நிரூபிப்பதற்காக, நாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்பதை காட்டுவதற்காக செய்கின்றார்கள். இதுதான் இந்த வல்லரசுகளின் நிலையாக இருக்கின்றது. இந்த விஷயம்தான் உலகத்தை ஒரு உலகப்போரை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் நம்மிடம் பணிவை உருவாக்க வேண்டும், தன்னடக்கத்தை உருவாக்க வேண்டும், அகம்பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதோடு உலகத்திற்காகவும் துவா செய்ய வேண்டும். அவர்கள் தங்களுடைய அகம்பாவத்திற்காக உலகத்தை அழித்து விடக்கூடாது. என்னிடம் கொண்டும் சக்தி வந்துவிட்டது என்றால் நான் எல்லாம் ஆகிவிடும் என்று நினைக்கின்றான் ஒரு மனிதன். மற்றவருக்கு எனக்கு முன்னால் எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை என்று நினைக்கின்றான். ஆக நமக்கு பணிவை பற்றி வலியுறுத்தியவாறு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒவ்வொருவரையும் விட உங்களுடைய சிந்தனையில் ஒவ்வொருவரையும் விட நீங்கள் தான் தாழ்ந்தவர் என்று ஆகிவிடுங்கள். இதன் மூலமாக தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும். எனவே நீங்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் பணிவை மேற்கொள்ள வேண்டி வரும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்காக வஹி செய்துள்ளோம். இந்த முக்கியமான விஷயத்தை எப்பொழுதும் முன்னிறுத்துங்கள். உண்மை மற்றும் நேர்மைக்கான போதனை நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் பக்கம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கவனமூட்டியுள்ளார்கள். இது ஒரு நம்பிக்கை கொண்ட உண்மையான ஒரு நம்பிக்கையாளரின் மற்றும் அஹ்மதி முஸ்லிமனுடைய தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை பற்றி சிறப்பாக தரவே தொடங்கியிருக்கின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் கூறினார்கள், எந்த அளவு உண்மையை கடைபிடிப்பதற்காக திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளதோ அதை அந்த அளவு இஞ்சிலில் 10ல் 1 பங்கு கூட இஞ்சிலில் இருக்கும் என்று கூற முடியாது. எனவே ஏமாற்றி ஒரு பலனை பெறுவது உலகவாதியின் நோக்கமாக இருக்கும். நாம் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக உண்மையின் உயர்ந்த தரத்தை நிலைநாட்டக்கூடியவர்களா? நாம் இந்த தரத்தை பெறக்கூடியவர்கள் என்றால் பிறகு நம்முடைய வீடுகளும் செழித்துவிடும், பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உறவுகளில் விரிசலும் உண்மை இல்லாததால் ஏற்படுகின்றது. இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பிறகு அன்னார் கூறினார்கள், மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை அளிங்கள். மேலும் மார்க்க போர்களுக்காக, மார்க்க விஷயங்களுக்காக ஒரு மும்முரத்தை காட்டுங்கள். இது நடக்கும் பொழுது பிறகுதான் நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிஷனை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். பிறகுதான் நாம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியின் கீழ் உலகத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆக முடியும். மேலும் உலகத்தில் இறைவனுடைய ஆட்சியை உருவாக்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய சொல் மற்றும் செயலில் உள்ள அந்த முரண்பாடு நம்மை அல்லாஹை விட்டு விலக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். மேலும் நம் பெயருக்கு பையத் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடும். நம்முடைய செயல்கள் அதற்கு எதிராக சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கும். எனவே நாம் பையத்துக்கான உரிமை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாம் நம்முள் செயல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அடியாருக்கு இறைவனை அடையாளம் காண வைப்பது, இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்வது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியின் கீழ் கொண்டு வருவது, மேலும் உலகத்தை இஸ்லாத்தின் உண்மையான போதனை பற்றி தெரிய வைப்பதற்காக ஒவ்வொரு அகமதியும் தன்னுடைய எல்லா ஆற்றல்களையும் திறமைகளையும் கொண்டு வந்து தன்னுள்ள ஒரு சிறந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும். தன்னுடைய நிலைகளை மாற்றியவாறு ஒரு புதிய உறுதியோடு உலகத்திற்கு இஸ்லாத்தின் அழகான தூது செய்திட்டதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தமக்காக துவாவுக்கு கவனம் செலுத்துவதோடு உலகத்தின் சீர்திருத்தத்திற்காகவும் துவாக்கள் செய்ய வேண்டும். நம்முடைய ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய துவாக்கள் ஒரு வேதனையோடு அரியணை வரை செல்லும் பொழுது அப்பொழுது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் அமைவோம்.
அந்த எதிரியுடைய மோசமான தாக்குதலிலிருந்து நாம் தப்ப முடியும். மேலும் வெற்றியின் காட்சிகளை நாம் பார்ப்போம். இது ஒரு மிகப்பெரிய பணியாகும். இதை செய்வதற்கான நம்ம கட்டளை இடப்பட்டுள்ளது, நாம் படிக்கப்பட்டுள்ளோம். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இதனை எதிர்பார்த்துள்ளார்கள். எனவே நாம் ஜுஹத் மற்றும் தக்வாவை விட்டு விலகி இருக்கிறோம் என்றால், நம்முள் உயர் நல்லொழுக்கங்கள் இல்லை என்றால், நம்மிடம் அந்த வேதனை உருவாகவில்லை என்றால், நாம் தப்லீகுடைய களத்தில் முன்னேறுவதற்காக நம்முடைய எல்லா திறமைகளையும் பயன்படுத்தவில்லை என்றால், பிறகு நாம் நம்முடைய பையத்திற்கான அந்த உடன்படிக்கையையும் பைய செய்திருக்கின்றோம் என்ற அந்த உடன்படிக்கையையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அதற்கான உரிமையை நிறைவேற்ற மாட்டோம். எனவே இந்த ஜலசாவில் நம்முள் அந்த தூய மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது நமக்கு இந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிவிடும். இதுதான் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட இஸ்லாம் அவர்களுடைய வருகை நோக்கமாகும். இல்லை என்றால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜலசா ஒரு குற்றமாக ஆகிவிடும். இதெல்லாம் இல்லை என்றால் ஒரு பிதத்தாக ஆகிவிடும். மிகவும் கடுமையான சொற்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய செயல் நிலையில் மேம்படுத்துவதற்காக அதிகமாக துவாவும் முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இல்லை என்றால் மஸீஹ் இஸ்லாம் கூறியிருக்கின்றார்கள், இந்த ஜலசா நடத்துவது வழிகேட்டுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதெல்லாம் நோக்கம் பெறவில்லை என்றால் இந்த ஜலசா ஒரு பித்தத்தாக ஆகிவிடும். உலகத்தில் எக்கச்சக்கமான வழக்கங்கள் வந்து விட்டிருக்கின்றன. ஜலசாவின் வடிவில் இன்னொன்றை ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. ஆக ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஜலசாவை நாம் பரக்கத்துகளுக்கு வழியாக ஆக்க வேண்டும். பித்தத்துகளை பரப்புவதற்கான வழியாக ஆக்கக்கூடாது. அல்லாஹுடைய கோபத்தை சுமப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடக்கூடாது. உலகத்தில் ஒரு புரட்சிக்கான காரணமாக ஆக்க வேண்டும். அல்லாஹுடைய கோபத்தை ஈர்ப்பதற்கு காரணமாக ஆக்கிவிடக்கூடாது. நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக நாம் துஆக்களும் செய்ய வேண்டும். எப்பொழுது வரை நாம் அமைதியாக அமரமாட்டோம் என்றால் உலகத்தில் இறைவனுடைய ஆட்சி நிலை பெறாதவரை, மேலும் ஷைத்தான் மற்றும் ஷைத்தானுடைய சீடர்களை அழித்து விடாதவரை, உலகத்தை அழிவிலிருந்து வழிகாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர விடாதவரை நாங்கள் அமைதியாக அமரமாட்டோம் என்று கூற வேண்டும். இது மிகப்பெரிய பணியாகும். நம்முடைய நீயத்து நன்றதாக இருக்கிறது என்றால், நாம் நம்முடைய நிலைமையை அல்லாஹுடைய விருப்பத்திற்கேற்ப ஆக்கி கொண்டால், இறைவனுடன் துஆ செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பிறகு நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பணிகளில் பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். எனவே உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அகமதியும் இவ்வாறு ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை பெறுவதற்காக அவர் தத்தமது வழிவகைக்கு ஏற்ப எந்த முயற்சி அவரால் செய்ய முடியுமோ அதை அவர் செய்ய வேண்டும் இதை பெறுவதற்காக. மேலும் அல்லாஹுக்கு முன்னால் மிகவும் குறிப்பான அழுது மன்றாடி உருக்கமாக துஆ செய்ய வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு இந்த நல்ல நோக்கங்களை பெறுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. இதற்காக இந்த ஜல்சா நடத்தப்படுகின்றது. நாம் உண்மையான பொருளில் நம்முள் ஒரு தூய மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக ஆவோமாக. மேலும் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக ஆகிவிடுவோமாக. இந்த நாள்களில் அநீதிக்குள்ளாக்கப்பட்ட பாலஸ்தீனர்களையும் துஆவில் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் விரைவில் எளிமைகளை ஏற்படுத்துவானாக. பாகிஸ்தானில் அப்பாவி அகமதிகளையும் துஆவில் நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விரைவில் விடுதலை ஏற்படுத்துவானாக, மேலும் எளிமை ஏற்படுத்துவானாக. இப்பொழுது துஆ செய்யுங்கள்.